ஆண்டவர் ஆபீஸ் பாய் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது சர்வீஸை அக்கா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ரேஷன் கடைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? இதை பார்த்துட்டு வாங்க. ஆண்டவரே நீங்க கூட வாங்க, நான் ரேஷன் கடைக்கு போறேன், என் கூட வாங்க. அக்காவுக்கு குசும்பு அதிகம், ஆம்பளைக்கு இவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்கும்னு ஆண்டவரை கூட்டிட்டு போய் அங்கேயே நிக்க வைக்க பாக்குது. சரி, ரேஷன் கடை கியூவோட ஆண்டவர் சர்வீஸ் ஆஃப் ஆயிரும்னு பார்த்தா இன்னும் என்னென்ன புழுக்க வேலையெல்லாம் அவர் பார்த்திருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டாங்க. பேங்க்குக்கு போறேன், எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க. நான் மார்க்கெட்டுக்கு போறேன், இது நான் வந்து நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. அக்கா பேங்க்குக்கு போனா கிளர்க் வேலை பார்க்கறது, மார்க்கெட்டுக்கு போனா கட்டப்பை தூக்கிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் பாய் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ஆண்டவரை வச்சே செய்ய வச்சிருக்கு நம்ம அக்கா. என்னை சமைக்க சொல்லுவேன், கூட்ட சொல்லுவேன், துணி வைக்க சொல்லுவேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரை போட்டு பொலான்னு பொழந்துட்டு டக்குன்னு ஃபீலிங்ஸை கிளப்புற மாதிரி ஒரு உருட்டி விட்டுருக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்டேன், என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அக்கா ஆண்டவர்கிட்ட சொல்லாம வெளியே போயிடுச்சாமா. என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட ஆண்டவர் ஃபீல் பண்ணாராமா. எனக்கு ஒரு ஐடியா, நீ தான் ஆண்டவரை